பெர்சியாவின் ராஜாவாகிய கோரேஸ். எரேமியாவின் வாயினாலே கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும்படி பெர்சியாவின் ராஜாவாகிய கோரேசின் 1ஆம் வருஷத்திலே கர்த்தர் பெர்சியாவின் ராஜாவாகிய கோரேசின் ஆவியை ஏவினதினாலே அவன் பரலோகத்தின் தேவனாகிய கர்த்தர் பூமியின் ராஜ்யங்களையெல்லாம் எனக்கு தந்தருளி யூதேயாவிலுள்ள எருசலேமிலே தமக்கு ஆலயத்தை கட்டுவிக்கும்படி எனக்கு கட்டளையிட்டிருக்கிறார். அவருடைய ஜனங்கள் எல்லாரிலும் எவன் உங்களுக்குள் இருக்கிறானோ அவன் போகட்டும், அவனுடைய தேவனாகிய கர்த்தர் அவனோடு இருப்பாராக என்று பெர்சியாவின் ராஜாவாகிய கோரேஸ் அறிவிக்கிறார் என்று தன் ராஜ்யம் எங்கும் எழுதி அனுப்பி விளம்பரம் பண்ணினான். கர்த்தர் எரேமியா மூலமாக யூதாவின் மனுஷருக்கு தம்முடைய வார்த்தைகளை சொல்லி இருக்கிறார். அந்த வார்த்தை நிறைவேறுவதற்காக சிறையிருப்பில் இருக்கிற யூதர்கள் விசுவாசத்தோடு காத்துக் கொண்டிருக்கிறார்கள். எழுபது வருஷம் முடிந்த பின்பு சிறையிருப்புக்கு போன யூதர்கள் தங்கள் தேசத்திற்கு திரும்பி வருவார்கள் என்றும் அவர்கள் திரும்பவும் எருசலேமை எடுப்பித்து கட்டுவார்கள் என்றும் கர்த்தர் எரேமியா மூலமாக சொல்லி இருக்கிறார். எரேமியாவின் வாயினாலே கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும்படி பெர்சியாவின் ராஜாவாகிய கோரேசின் 1ஆம் வருஷத்திலே கர்த்தர் பெர்சியாவின் ராஜாவாகிய கோரேசின் ஆவியை ஏவுகிறார். பெர்சியாவின் ராஜாவாகிய கோரேஸ் கர்த்தருடைய ஆவியானவரால் ஏவப்பட்டு, பரலோகத்தின் தேவனாகிய கர்த்தர் பூமியின் ராஜ்யங்களை எல்லாம் எனக்கு தந்தருளி யூதாவில் உள்ள எருசலேமிலே தமக்கு ஆலயத்தை கட்டுவிக்கும்படி எனக்கு கட்டளையிட்டிருக்கிறார். அவருடைய ஜனங்கள் எல்லாரிலும் எவன் உங்களுக்குள் இருக்கிறானோ அவன் போகட்டும், அவனுடைய தேவனாகிய கர்த்தர் அவனோடு இருப்பாராக என்று பெர்சியாவின் ராஜாவாகிய கோரேஸ் அறிவிக்கிறார் என்று தன் ராஜ்யம் எங்கும் எழுதி அனுப்பி விளம்பரம் பண்ணுகிறான். கர்த்தர் பெர்சியாவின் ராஜாவாகிய கோரேசின் ஆவியை ஏவுகிறார். யூதாவில் உள்ள எருசலேமிலே தமக்கு ஆலயத்தை கட்டுவிக்கும்படி கர்த்தர் கோரேசுக்கு கட்டளையிடுகிறார். கர்த்தர் கட்டளையிட்ட பிரகாரம் அதை கோரேஸ் ராஜா தன் ராஜ்யம் எங்கும் எழுதி அனுப்பி விளம்பரம் பண்ணுகிறான். இஸ்ரவேல் தேசத்தார் எல்லோருக்கும் விடுதலையை அறிவிக்கிறான். தங்களுடைய தேசத்திற்கு போக விரும்புகிறவர்களை அங்கு போக அனுமதிக்கிறான்.